டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மாணவர்கள் மழைநீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தில் அங்கு சக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் இரவிலும் நீடித்து வருகிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், தொடர்ந்து சக மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தற்பொழுது அந்த மாணவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? என்னென்ன முறைகள் எல்லாம் அவர்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க? என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க? டெல்லி ஐஏஎஸ் பயிற்சி மையத்தில் நீரில் மூழ்கி 3 சக மாணவர்கள் உயிர்ந்ததை அடுத்து அவர்களுடைய உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தாலும் இதில் கவனக்குறைவாக செயல்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் முதல் தகவல் அறிக்கையில் கைது செய்யப்பட்டுள்ளக்கூடிய அந்த உரிமையாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் மீது கொலை முயற்சி வழக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி தான் மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது. மேலும் மேலும் இந்த போராட்டம் வலுவடைந்து வருகிறதை நம்மால் களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. கார்த்தியா, 3 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் டெல்லி மாநகராட்சி மேயர் மட்டுமே நேரில் வந்து மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் மாநகராட்சி ஆணையர் நேர்ல வந்து எங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்றது மாணவர்களுடைய மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனாலுமே காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ச்சியா அந்த பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை வந்து கலைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் மாணவர்களுடைய ஒற்றுமை மேலும் வலுவடைந்து கிட்டத்தட்ட இன்று மதியம் சாலை மறியல் போராட்டமாக மாறியது. அதன் பிறகு தொடர் போராட்டமாக மாறியது. மேயர் வீடை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்துல பிஜேபியோட இந்த ஏபிவிபி ஸ்டூடெண்ட் விங் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. சிறு தடியடி நடத்தி அவர்களை கலைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஐஏஎஸ் அகாடமி, ராவ் ஐஏஎஸ் அகாடமி தற்போது ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நடந்து வரும் விசாரணைக்கு எங்களுடைய நிர்வாகம் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும், தேசத்திற்கு சேவை செய்யக்கூடிய தயாராக இருந்த நம்பிக்கைக்குரிய இளைஞர்களை நாங்கள் இழந்தது மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் அந்த ஐஏஎஸ் அகாடமி தன்னுடைய விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காங்க. முழுமையான ஒத்துழைப்பை இந்த விசாரணைக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வடிகால் பணிகளை முறையாக மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொள்ளாது. ஒவ்வொரு மழை காலத்திலுமே இந்த வடிகால் பணிகளால் தொடர்ச்சியாக நீர் தேங்கக்கூடிய சம்பவம், மழைநீர் தேங்கக்கூடிய சம்பவத்தை வந்து நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். அதனால இதுல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத முன்னிட்டு தான் இந்த தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த போராட்டம் 12 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்து இருந்தாலும் இது சற்றும் குறைவில்லாமல் தான் தற்போது நீடித்து வருகிறது. கட்டியம் நீங்க சொன்னது போல 12 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டம் நீடித்து வருகிறது. டெல்லி மாநகராட்சி ஆணையர் வந்து எங்களை சந்திக்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கைகளை முன்வச்சு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.